ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மகாகந்த சஷ்டி விரதத்துக்கான வீடியோஸ் எல்லாமே நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இப்போ ஏதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாமே பார்க்குறீங்க, பட் லைக்கோ கமெண்ட்ஸோ இல்லை சப்ஸ்கிரைபோ பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. ஏன்னா எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும், நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கு தான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நாளான்னைக்கு புதன்கிழமை செப்டம்பர் 17ஆம் தேதி தானே. அப்போ புரட்டாசி 1 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. புரட்டாசி முதல் நாளில் வீட்டில் செய்ய வேண்டிய எளிய வழிபாடு என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதந்து வழிபாடு செய்வாங்க. அதுக்கப்புறம் தளிகை போடுவாங்க. முதல் வாரம் அப்படி இல்லைன்னா 3ஆவது வாரத்தில் தளிகை போடுவாங்க. அந்த மாதிரி வழிபாடு செய்வாங்க இல்லையா. அதெல்லாம் எப்படிலாம் செய்யணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரட்டாசி மாதம் அப்படின்னாவே முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த மாதத்தில் திருமணம் அந்த மாதிரி சுபகாரியங்களை தவிர்க்கணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுருப்பாங்க. இந்த மாதம் காலநிலையிலும் மாற்றம் ஏற்படுங்கிறனால நம்முடைய உடலில் ஜீரண சக்தியானது கண்டிப்பாக குறையும். அதனால தான் புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிட்றத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு நம்ம வழிபாடு செய்யும் போது புரட்டாசி மாதம் முழுசுமே பெருமாளோட அருளால் நமக்கு நன்மைகள் நிறைய கிடைக்குங்கிறது நம்பிக்கை. புரட்டாசி மாதம் அப்படின்னா பெருமாளை வழிபடுறதுக்குரிய மாதம்னு சொல்லுவாங்க. பெருமாளோட அருளை பரிபூரணமாக நம்ம பெறுவதற்கும் ஏற்ற மாதம் புரட்டாசி மாதம் தான். புரட்டாசின் எந்த நாளில் பெருமாளை மனதார வழிபட்டாலும் அதுக்கு முழுமையான பலன் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வருஷம் 2025 செப்டம்பர் 17ஆம் தேதி புதன்கிழமை புரட்டாசி 1 ஸ்டார்ட் ஆகுது. புரட்டாசி மாதத்தில் எல்லா நாட்களும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட ஏற்ற நாட்கள் அப்படின்னாலும் புரட்டாசி மாதத்தில் ஒரு சனிக்கிழமைகள் பல மடங்கு அதிக பலன்களை நமக்கு தரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. புரட்டாசி மாதமும் முழுசும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாதவங்க கூட புரட்டாசி சனிக்கிழமையில் மட்டும் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா புரட்டாசி முழுவதும் விரதம் வழிபட்ட பலனை நம்ம பெற முடியும். புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு தலிகையிடும் வழக்கம் உள்ளவங்க அந்த முறையில் பெருமாளை வழிபடலாம். பொதுவாக புரட்டாசி மாதத்தில் முதல் அப்புறம் 4ஆவது சனிக்கிழமையில தான் தலிகையிட்டு வழிபாடு செய்வாங்க. அப்படி வழிபட முடியாதவங்க அவங்கவுங்களுக்கு வசதியான வாரம் இருக்குள்ள எது அவங்களால முடியுமோ அந்த வாரத்தில் சனிக்கிழமையில் தலிகையிட்டு வழிபாடு செய்யலாம். அதோடு மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதம் முழுசுமே கோயிலுக்கு போயிட்டு நம்ம வழிபடலாம். அதாவது பெருமாள் கோயில், ஆஞ்சநேயர் கோயில், இந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. புரட்டாசி மாத சனிக்கிழமையில் மட்டும் இல்லாமல் புதன்கிழமையிலையும் சிறப்பு வழிபாடு நடத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம். புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது புதனின் ஆதிக்கம் அதிகமாக உள்ள மாதம்னு சொல்லுவாங்க. அது ஜோதிட சாஸ்திரப்படி ஞானகாரகன் என போற்றப்படுவர் புதன் பகவான். குழந்தைகளோட படிப்பு, அறிவு, செல்வம், திறமைகள் இது எல்லாமே வழங்கக்கூடியவர் யாருன்னா புதன் பகவான் தான். புதன் பகவானுக்குரிய அதிதேவதையான பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதத்தில் வரும் புதன்கிழமையில் புதன் பகவானை வழிபடுறது மிகவும் சிறப்பான பலன்களை தருமாம். இந்த மாதிரி நம்ம புதன்கிழமையில் நம்ம வழிபாடு செய்யும் போது புதன் பகவானோட அருளையும் நமக்கு கொடுக்கும். புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள் வழிபாடு எப்படின்னு பார்க்கலாமா. புரட்டாசி முதல் நாளில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா அதிகாலையிலே நேரமாக எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு வீட்டில் உள்ள பெருமாள் பாடம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு துளசி மாலை நம்ம போட்டுட்டு நெய் தீபம் ஏற்றி பெருமாளுக்குரிய நாமங்கள் மந்திரங்களை சொல்லி நம்ம வழிபாடு செய்யணும். மந்திரங்கள் எதுவும் தெரியல அப்படின்னா கூட ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற அஷ்டாட்சர மந்திரத்தை 108 முறை சொல்லி நம்ம வழிபடலாம். பெருமாளுக்கு துளசி தீர்த்தம், பால், கற்கண்டு, பானகம் இந்த மாதிரி ஏதாவது எளிமையாக நம்ம படைச்சி வழிபடலாம். இந்த மாதிரி சிம்பிளாக எளிமையான முறையில் நெய்வேதி வச்சு படைச்சாலும் சரிதான். அப்படி இல்லை இன்னும் நம்ம ஏதாவது பெருசாக செஞ்சு நம்ம நெய்வேதியமும் வச்சு படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சக்கரை பொங்கல், பாயாசம், வடை இந்த மாதிரி பல விதமாக நம்ம நெய்வேதி வச்சு படைச்சி வழிபாடு செய்யலாம். காலையில் வழிபட முடியாதவங்க மாலையில் கூட 6 மணிக்கு அப்புறம் பெருமாள் படத்துக்கு துளசி மாலை போட்டு நம்ம வழிபாடு செய்யலாம். காலையில் துளசி மாலை போட்டுட்டு வழிபட்டவங்க மாலையில் ஏதாவது வேறு மலர்கள் இருந்துச்சுன்னா கூட அதை போட்டு வழிபாடு செய்யலாம்.
இந்த மாதிரி நம்ம வழிபடுறதுனால பெருமாளோட அருள் வந்து நமக்கு முழுவதுமாக கிடைக்குங்கிறது நம்பிக்கை. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துடும். அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றம் அடையணும், கல்வியில் வந்து நல்லா குழந்தைங்களும் நல்லா படிக்கணும் அப்படின்னாலும் வந்து அது கண்டிப்பாக நடக்கும். புரட்டாசி மாதத்துக்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்குது. அது வந்து கொஞ்சம் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து சொல்கிறேன். புரட்டாசி மாதங்கிறது பெருமாள் வழிபாடு, அம்பிகை வழிபாடு, முன்னோர் வழிபாடு, இது 3க்குமே சிறப்பு மிக்க மாதம்னு சொல்லுவாங்க. புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை வழிபாடு, மகாலயபட்ச வழிபாடு, நவராத்திரி வழிபாடு இது எல்லாம் முறையாக செய்கிறதுனால தெய்வத்தோட அருளும் முன்னோர்களோட ஆசிகளும் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் வந்து சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்க்கை அமையுங்கிறது ஐதீகம். அதே மாதிரி புதன்கிழமை வந்து ஏகாதசி வழிபாட்டோட வந்து இந்த புரட்டாசி 1ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம் அப்படிங்கிறனால இந்த மாதத்தில் திருப்பதி ஏழுமலையான வழிபடுறதுனால 2 மடங்கு பலன் வந்து கிடைக்கும். புரட்டாசி மாதத்தில் வந்து சனிக்கிழமை விரதம் மட்டும் இல்லாமல் அனந்த பத்மநாப விரதம், ஏகாதசி விரதங்களும் சிறப்பு மிக்கவைன்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் புரட்டாசியோட முதல் நாளே ஏகாதசி விரதம் அமைஞ்சிருக்கிறது வந்து மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுது. புரட்டாசி மாதத்தோட முதல் நாளே வந்து பெருமாளுக்கு நம்ம மாவிளக்கு போடலாம், தளிகை போட்டு நம்ம வந்து வழிபடலாம். அன்றைய தினம் வந்து திருப்பதி ஏழுமலையான மனதார நினைத்து வந்து நம்ம வழிபாடு செய்யலாம். பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்கிறதுனாலையும் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறதுனாலையும் பெருமாளோட பரிபூர்ணமான அருளை வந்து நமக்கு பெற்று தரும். இந்த புரட்டாசி தளிகை கும்பிடும்போது கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமம் வந்து பெருமாளுக்கு மிகவும் உகந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி தான் வந்து 3வது வாரத்திலே இல்லை முதல் வாரத்திலே வந்து தளிகை போட்டு சாமி கும்பிடுவாங்க. அது வந்து சாமி கும்பிடும்போது மட்டும்தான் நம்ம கோவிந்தா சொல்லணும் அப்படின்னு கிடையாது. நம்ம அந்த புரட்டாசி மாதத்தில் எல்லா நாளுமே வந்து கோவிந்தா கோவிந்தா நம்ம சொல்லும்போது நமக்கு வந்து பல கோடி புண்ணியத்தை வந்து தேடி தரும். அதனால் வந்து புதன்கிழமை புரட்டாசி 1 வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அன்றைக்கி வந்து நம்ம தீபம் ஏற்றும் போது இந்த நாமத்தை வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து உச்சரிச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஹரிஹரி அப்படிங்கிற நாமத்தை வந்து உச்சரிக்கலாம். தீபம் ஏற்றும்போது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுதுமே வந்து நாம் பெருமாளோட நாமங்களை உச்சரித்து கொண்டே இருக்கிறனால கோடான கோடி புண்ணியத்தை பெற முடியுங்கிறது நம்பிக்கை. நம்ம வந்து வீட்டில் வந்து காலையிலையும் சாயந்தரமும் வந்து பெருமாளுக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு வந்து நம்ம போயிட்டு வரலாம். கோயிலுக்கு நம்ம போகும்போது கட்டாயமாக நம்ம துளசி மாலை இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு போனால் ரொம்ப நல்லது. பெருமாள் தரிசனத்தை வந்து நம்ம அங்கே சாமி கும்பிட்டு வரும்போது கோயிலே வந்து கட்டாயமாக தீர்த்தமும் துளசி இலையும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது கோயிலில் கொடுக்குற தீர்த்தத்தையும் வந்து நம்ம குடிச்சிக்கலாம். அப்புறம் அந்த துளசி இலையை வந்து நம்ம பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம பூஜை அறையில் இருக்க பெருமாளோட பாதங்களில் வச்சு எடுத்து நம்ம வந்து பணம் வைக்கிற இடத்துல கூட நம்ம அதை வச்சுக்கலாம், நகை வைக்கக்கூடிய இடத்துல கூட வச்சுக்கலாம். மிக மிக விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க துளசி. அதுலேயும் வந்து புரட்டாசி 1ஆம் தேதி வந்து ரொம்ப ரொம்ப கோயிலில் வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க. அதுலேயும் பெருமாள் கோவிலில் வந்து கிடைக்கக்கூடிய இந்த துளசிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். குறிப்பாக வந்து சனி பகவானால் பாதிக்கப்பட்டவங்க, சனி தோஷம் உள்ளவங்க, 7.5 சனி நடக்கிறவங்க எல்லாருமே அந்த புரட்டாசி 1ஆம் தேதி வருது இல்லையா, பெருமாள் வழிபாட்டை வந்து செய்யணும். காக்கும் பகவானான விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாளுக்கு வந்து தளிகை போட்டு சாமி கும்பிடுவாங்க இல்லையா, அது வந்து எப்போவுமே வருஷம் பண்ணுறவங்க தான் பண்ணணுங்கிறது கிடையாது. புதுசாக பண்ணுறவங்களும் வந்து பண்ணலாம். புதுசாக வந்து நம்ம தளிகை போட்டு சாமி கும்பிடலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி நம்ம பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம கேட்குற வரங்கள் எல்லாமே வந்து பெருமாள் வந்து கண்டிப்பாக கொடுப்பார். பெருமாள் சாமி கும்பிட்றவங்க அதே மாதிரி மாவிளக்கு வந்து ஏற்றி வழிபாடு செய்வாங்க. அது இன்னும் வந்து விசேஷம். மாவிளக்கு செய்கிறது எப்படி அப்படின்ட்டு வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.